அயன ஒருங்கல் வலயம் என்றால் என்ன? இது வளிமண்டலவியலில் நிகழும் ஒரு முக்கிய நிகழ்வாகும். வட அரைக்கோளத்திலிருந்து தென் அரைக்கோளத்திலிருந்தும் பூமத்திய ரேகையை நோக்கி வரும் காற்றூட்டங்கள் ஒன்றையொன்று சந்திக்கும் வலயம் அயன ஒருங்கல் வலயம் ஆகும். வட அரைக்கோளத்திலிருந்தும் தென் அரைக்கோளத்திலிருந்தும் பூமத்திய ரேகையை நோக்கி வரும் காற்றுகள் இந்த வலயத்தில் மோதுவதனால் காற்று வெப்பமடைந்து வளிமண்டலத்தின் மேல் நோக்கி நகர்கின்றது. இவ்வாறு மேலே செல்லும் காற்று குளிர்ச்சியடைந்து மேகங்களை உருவாக்குவதன் மூலம் மாலை வேளைகளில் பலத்த மழை மற்றும் இடியுடன் கூடிய மழையை தோற்றுவிக்கின்றது. அதேவேளை பகல் நேரங்களில் கடும் வெப்பமான வானிலை நிலவும். இடைப்பருவப் பெயர்ச்சி காலங்களில் மின்னல் தாக்கம் அதிகளவில் ஏற்படுவதற்கான அபாயமும் மிக அதிகளவில் காணப்படுகின்றது. இன்றைய வானிலை. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. சப்ரகமுவ, மேல் கிழக்கு, ஊவா மாகாணங்களின் சில இடங்களிலும், அத்துடன் காலி, மாத்தறை, புலனறுவை மாவட்டங்களின் சில இடங்களிலும் 50 மில்லிமீட்டரிலும் கூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. வடக்கு, வடமத்திய மாகாணங்களிலும், அத்துடன் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் மணித்தியாலத்துக்கு சுமார் 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.